ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் வெறுப்பதே இல்லை. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு புது அன்பு இருக்கும். எங்க போனாலும் ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வருவோம், காய்கறி வாங்க ஒன்னா போவோம், சும்மா ஒரு துணி எடுக்க ஒன்னா போவோம், ஒரு கர்ச்சீஃப் வாங்குறதுக்கு கூட ஒன்னா போவோம். ஒரு குழந்தை ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம், நீ குழந்தைய பாத்துக்கோமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புவாங்க. ஒரு 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு கிளம்பி, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது கணவர்மார்கள், நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனா ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அன்பு இன்று பிறந்த குழந்தையை அவர் எப்படி பார்க்கிறாரோ, நேசிக்கிறாரோ, அதே போலத்தான் நாளைக்கு சாக கிடக்கிற தாத்தாவை பாட்டியையும் கூட அதே போல அழகாய் பார்க்கிற கண்களை உடைய என் தேவனை பார்த்து ஆராதிக்க வந்திருக்கிறவ கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னவரே, என் ஆத்மநேசரே, என்னவரே, நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே. உங்களை நேசிக்கிறார். அவரை பார்த்து சொல்லலாமா? என்னவரே, 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 என்னுடையவரே, என்னவரே. கைகளை உயர்த்தி, என்னவரே, என்னவரே, என்னுடையவரே.